சிவபெருமான வழிபடும் பொழுது, அவரையே எண்ணி இருக்கும் பொழுது, அவரையே துதிக்கும் பொழுது, துதிப்பாடும் பொழுது கண்டிப்பா மனமானது மகிழ்ச்சி அடைகிறது. எந்த மனதினுள் சிவபெருமான் குடிக்கொள்கிறாரோ அந்த மனது பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக மாறுகிறது. கோபம் இருப்பதில்லை, பஞ்சகம் இருப்பதில்லை, பொறாமை இருப்பதில்லை, இன்னும் மதம் ஆச்சரியம் போன்ற எந்த அசுத்த குணங்களும் உள்ளே இருப்பதில்லை. மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு உயரிய குணம் மட்டுமே உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும். வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது. பார்க்கின்றவற்றையெல்லாம், பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாகவே பார்க்க தோன்றும். அப்படி பார்க்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டீர்கள், இறைவனை அப்படியே இரண்டரை இறைவனுடன் கலந்து விட்டீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இதற்காக யாரும் உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கல எல்லா பக்கமும் சுத்தி அலைஞ்சுகிட்டு இருப்போம். ஆனா நம்மிடம் இறைவன் நெருங்கி வந்திருப்பார். ஏழை எளியவர்களின் வாயிலாக, இயலாதவர்களின் வாயிலாக, வயோதிகளின் வாயிலாக, இன்னும் பல்வேறு ஜீவன்களின் வாயிலாக நம்மை நெருங்கி வந்திருப்பார். நம்ம இறைவன் எங்கோ இருக்கிறார் என்று தேடி அணைந்து கொண்டிருக்கும் போது அவர் நம் அருகில் இருந்திருப்பார். நாம் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றிருப்போம். அந்த இடத்துலதான் நம்ம இறைவனோட காட்சியை காண்பதற்கு மறந்து விடுகிறோம். அந்த ஒரு நினைவு இல்லாமல் போய் விடுகிறது. நமது அகந்தையின் காரணமாக அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்மோட அந்த தவிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, உதாசீனப்படுத்துறது, அந்த குணத்தின் காரணமாக நம் இறைவனை அங்கு காண முடியாமல் போயிருக்கு. ஏழை எளியவர்கள் அல்லது வயோதிகர்கள், இன்னும் இயலாத மக்கள் உங்களிடம் நின்று விட்டால் அங்கு இறைவன் நிற்கிறார் என்பது பொருளாகும். அந்த பொருளை உணர்ந்து கொண்டு உங்களால் இயன்றதை மாதம் ஒரு முறையோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ உங்களால் செய்ய இயலும் அப்படின்னா அவர்களுக்கு செய்து அவர்கள் முகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காணும் பொழுது சாட்சாத் அந்த பரம்பொருளாம் சிவபெருமானை அவர்கள் முகத்தில் உங்களால் காண முடியும். ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு உயிரினம், சாப்பாட்டுக்கே இல்ல, தெருவுல ஜீவராசிகள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கும் போது ஒரு நேரம் சாப்பாடு அல்லது அதற்கு தனிமான ஒரு கரிசனம் அதன் மீது காட்டுகிறீர்கள் அப்படிங்கும் போது அது கொள்கின்ற அந்த ஆனந்தம், அந்த ஜீவராசிகள் கொள்கின்ற ஆனந்தத்தின் காரணமாக உங்களால் அங்கு சிவபெருமானை காண முடியும். பல்வேறு ஞானிகள், தவசீலர்கள் தவம் செய்து தன்னுள் இருக்கின்ற இறைவனை காண முயல்கிறார்கள். நாம் கோவிலாக சென்று இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னும் பல்வேறு வகைகளில் இறைவனை காண வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். அப்படி என்னும் பொழுது எளிதாக நம் அருகில் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தவற விட்டுவிடக் கூடாது. அப்படிங்கறதான் நம்ம எப்பவுமே மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். மனமானது செம்மையாகிவிட்டால் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த தந்திரங்களும் வேண்டாம். அன்பின் வடிவாக இறைவனை உங்களுள்ளே காண முடியும், உங்கள் எதிரிலேயே காண முடியும். அப்படிங்கறதான் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. ஓம் நம சிவாய.